நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதே எனது கடமை. எந்த பிரச்சனை வந்தாலும் என் கடமையை செய்து முடிப்பேன். சொந்த பந்தங்களுக்கும் ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் என் உயிரை துச்சமாக மதித்து என் மக்களை நான் காப்பாற்றுவேன். சொல்லு பார்க்க, என்ன விஷயம்? அந்த மிருகம் பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? எங்க அம்மா அங்கதானே இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துறேன். என் கடமையை செஞ்சு முடிப்பேன் சார். என்னாச்சு? அந்த மிருகம் கிராமத்துக்குள்ள வந்துடுச்சான். விழா நடக்கிற இடத்த கொடூரமா தாக்கிக்கிட்டு இருக்கான். சுத்தம். காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் பஞ்சம் தலைவிரித்தாடுவதால் மிருகங்கள் மிகவும் வித்தியாசமாக நடந்து வருகின்றன. அது தவிர வேட்டைகள் அதிகமானதால் மிருகங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. எனக்கு முன்னாடியே வந்துட்டோம் போல இருக்கு. ஏன்டா வந்த இடத்துல இப்படி வாந்தி எடுத்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? உங்களை எல்லாம் டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்கிச்சு பாரு. அத சொல்லணும் முதல்ல. வேலைக்கு வரும்போது அளவா சாப்பிட்டுட்டு வரணும். கண்டதையும் தின்னுட்டு வந்து இங்க வாந்தி எடுத்து என்னடா டேய்? புடிடா புடிடா புடிடா. ஐயோ ஐயோ பாபா. ஐயோ அப்பா அம்மா. வரமாட்டார் சார். இப்பதான் வந்துட்டு போய் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இந்தாங்க, இதை பிடிச்சி மேல வாங்க. இந்தாங்க. ஏண்டா இது உங்க அப்பா பணம் தானே? செத்து போன ஒரு புதைச்சதுக்கு அப்புறம் ஏன்டா எவனோ ஒருத்தன் தோண்டி எடுக்கணும்?
அவர் அடக்கம் பண்ணும்போது உள்ள தங்கத்தை வச்சு அடக்கம் பண்ணிட்டீங்களா? கையில ஒரே ஒரு மோதிரம் தான் சார் போட்டுருந்தது. நான் தானு பார்த்து எல்லாம் வரிசையா அப்படித்தான் இருக்கானுங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சார் எங்க அப்பாவை புதைச்சோம். சரி, உங்க அப்பாவுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். என்னடா எதிரியும் இல்லைங்கிற? டேய், என்னடா இது தொப்பி? உங்க அப்பாவை புதைக்கும் போது குள்ளா போட்டு விட்டா புதைச்சிக்க? இல்ல இங்க வந்துட்டு போனவன் எவ்வளவு விட்டுருப்பானா? MBLன்னு போட்டிருக்கு. MBLனா மேஜர் பாஸ்கெட் பால் லீக் சார். இந்த பத்திரமா வையா. ஓகே சார். யோ, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து யாராவது கால் பண்ணாங்களா? இந்த கேஸை டீல் பண்றதுக்கு ஒரு புது ஆபீசர் அனுப்புறாங்களாம். காலைல தான் கிளம்பியிருக்காரு. அவரு வந்து சேர்றதுக்கு எப்படியும் நைட் ஆயிடும் சார். என்னமோ போயா, நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கு. சரி, என் கூட ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. என்னால முடியாது, போங்க சார். ஏண்டா முடியாது? எங்க அப்பா போனதை புதைக்கணும்ல. உனக்கு விளக்க மாட்டவா? வாங்க சார் போலாம். இவனெல்லாம் எத்தனை தடவை புதைக்கிறது? காபி தண்ணி மட்டும் மறக்காம வாங்கி கொடுத்துருங்க. கதவு தருங்க தாத்தா, கதவு தருங்க. டேய் செத்துட்டாளான்னு பாருடா. இல்ல, இன்னும் உயிர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ என்னடா பண்றது? அதான் தெரியல. சரி வா, இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். இரு, அவசரப்படாத. எப்படியும் இவ சாகதான் போறா. அதுக்காக இவளை விட்டுட்டு போக முடியுமா? நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கேன்டா. அது மட்டும் இல்லாம லைசன்ஸ் கூட இல்ல. இப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு போய் செத்தா என் கேஸ் போட்டுருவாங்க. இவளை அப்படியே விட்டு போறது தப்பு இல்லையாடா? இவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினால என்ன மட்டும் இல்ல, கூட வந்து ஒன்னையும் அரெஸ்ட் பண்ணுவானுங்க. இதெல்லாம் தேவையா? அதான் சொல்றேன்.
அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். இப்ப எதுக்கு சார் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? எங்க அம்மா அவங்க சேர்க்கறதுக்குங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை, அதனால அங்க சேர்க்க போறேன். அம்மா இந்த இடத்துல உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்கம்மா. நான் 2 நாளைக்கு ஒரு தடவை உன்னை வந்து பார்த்துட்டு போறேன். அம்மா, விடுமா, என்னம்மா இது இப்படி பண்ற? அம்மா சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, அது தொப்பு இல்லம்மா, விடுமா. அம்மா யாராவது இருக்கீங்களா? ஹலோ, போன்ல பேச முடியாது, போயா. பேசாத. அம்மா சீக்கிரமா பாத்ரூம் போயிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நான் பேப்பர்லாம் சைன் பண்ணிடுறேன். இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவங்கள இங்க விட்டுட்டு போக மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என் பொண்டாட்டி இப்ப கர்ப்பமா இருக்கா. அவளால இவங்க தனியா சமாளிக்க முடியாது. அதோட இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வரேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவங்க இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். எங்க சார் வேலை செய்றீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். எனக்கு கோட்டை செலக்ட் பண்ணிருக்காங்க. அங்கதான் இப்ப நாம போனோம். ஒய்ஃபுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இமிடியேட்டா டியூட்டில ஜாயின் பண்ண. அம்மா நீங்க விட்டுட்டு வரும்போது அடம் பிடிக்கலையா? அம்மாவுக்கு நான் வந்ததே தெரியாது. நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்களோ. அம்மா நீ இல்லாம நாங்க. சார் கொஞ்சம் வண்டியை திருப்புங்க. திருப்புங்க. எங்க அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ற? சுரேனா, என்ன? கொஞ்சம் இங்க வாய. என்னாச்சு? இங்க வான்னு சொல்றேன்ல, கொஞ்சம் இங்க வாய. என்ன உன் பிரச்சனை? இங்க வந்து பாரு. இதோ அங்க பாரு. என்ன இங்க? இந்த புக்க பார்த்துட்டு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? எதுக்காக நீங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா நாங்க பறவைகள் மிருகங்களால ஏற்படுற மாற்றங்களை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தோம். எப்ப அந்த பாடியை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க. காலையில ஒரு 10 மணி இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ல நைட்டு குடிச்சதுனால எதுவுமே ஞாபகம் இல்ல, நீதானே சொன்ன? ஆமா சார், ரொம்ப கேரா இருந்தது. வேற யாரையாவது இந்த இடத்துல பாத்தீங்களா? யாரையும் பார்க்கல சார். நான் கூப்பிடும்போது நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். சரி சார். ஏதாவது கிடைச்சதா? ஆமா சார், கிடைச்சிருக்கு. சார் சார் எழுதுருங்க சார். ஓ, இது மட்டும் தானா? உடம்போட ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு சார். ரொம்ப இருட்டிட்டதுனால வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேட முடியும். என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணணும்னு நான் பார்த்ததே இல்லை. நாளைக்கு காலையில மீதி பாகங்களை தேடுங்க. ஓகே சார். கேப்டன், அந்த டீம் நாளைக்கு தேடும்போது நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. என்னையா சொன்னீங்க? பாஸ்கே சார், சார் சொன்னதை கேட்டல. நாளை காலையில அந்த வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிடணும். உங்ககிட்ட தானே சொன்னாரு. என்ன கேப்டன், உங்களுக்கு கொடுத்த வேலையை மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கினா எப்படி? உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான ஆபீசரை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி சொல்றீங்க? நீங்களே உங்களுக்கு உதவி செய்யுங்க, அப்பதான் வேலை சீக்கிரம் முடியும். சரி சரி சார். என்னையா, என்ன நடக்குதுங்க? என்ன சீஃப் இவ்வளவு லேட்டா வர்றாரு? என்ன பிரச்சனை? இதெல்லாம் தீர்ற மாதிரி இல்லையா? ஐயோ சார், கிராமத்துல கொலைக்கு மேல கொலையா நடந்துகிட்டு இருக்கு சார். கொலையா? மறுபடியுமா? என்னையா அது? இந்த பிரச்சனையெல்லாம் எப்பதான் தீர போதோ தெரியல. கேப்டன் சொல்லுங்க சார். இவன் பேரு கிம். சிட்டில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கான். சார், ஆபீசர் கேம் யூனிட் 2 பேக் நம்பர் 9989 அப்புறம் ஒரு நிறுத்து. வந்தவன ஓவரா பேசாத. ஆனா சார், இதோ பாரியா, இவரு ஆபீசர் பார்க். இங்க கிடைச்ச பாடியோட மீதி பாகங்களை தேட போறாங்க. நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே சார். எனக்கு ஒரு சின்ன டவுட். சிட்டில வேலை பார்த்தா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களே,
அங்க ஏதாவது எசக பசக பண்ணிட்டேன்னா? சார் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன். இந்த கிராமத்தை சாதாரணமாக நினைக்காத. சுற்றி இருக்க அத்தனை பயலுகளும் காட்டுவாசி பயலுங்க. பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். போ. வாங்க வேட்டைக்காரர், எப்படி இருக்கீங்க? என்ன அதிசயமா வந்திருக்கீங்க? ஏதாவது அர்ஜென்ட்டா? ஆமா சார், எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். ஒரு பொண்ணோட உடம்பு மலையில நேற்று ராத்திரி கிடைச்சதா கேள்விப்பட்டேன். நான் அதை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? நீங்க ஏன் பார்க்கணும்? சார், நேத்துல இருந்து என் பேத்தி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை சார். அப்படியா? நாங்களும் இப்போ அந்த இடத்துக்கு தான் போறோம். வேணும்னா நீங்களும் கூட வாங்க. இவர் எங்க மேலதிகாரி. ஓகே சார், லெட்ஸ் கோ. எஸ் சார். கம் ஆன் கைஸ், வாங்க போலாம். Okay, கம் sir. ஆன் குயிக். நீங்க தான் இந்த கேஸை டீல் பண்ண வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதான் நீங்க கண்டுபிடிச்ச பாடியா? யா, பட் கொலை ரொம்ப மர்மமா நடந்திருக்கு. ஆஹா, இது கத்தியாலேயோ கோடாலியாலேயோ நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா உடம்புங்களோட பாகம் ரொம்ப மோசமா வெட்டுப்பட்டிருக்கு. சாதாரண ஆயுதம் இல்ல. அப்போ இந்த மாதிரி வடிவத்துல ஏதாவது ரொம்ப கூர்மையான ஆயுதமா இருந்திருக்கணும். அப்படி போட்டா மட்டும்தான் இந்த மாதிரி உடல்கள் மோசமா துண்டிக்கப்படும். அண்ட் இத பார்த்தா ஒரு பாடி மாதிரி தெரியல, 2 பேருன்னு நினைக்கிறேன். 2 பேரா? ஆமா, இது கண்டிப்பா ஒரு வயசானவரோட வரலா தான் இருக்கணும். எப்படியும் கண்டிப்பா அவருக்கு ஒரு 40 வயசுக்கு மேலதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த உடலோட தலைப்பகுதியை பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் ரத்தம் உறைஞ்சிருக்கிறதே வித்தியாசமா இருக்கு. கொலை வேற வேற நேரத்துல நடந்திருக்கு. இவங்க உயிரெல்லாம் வாங்கினது மனுஷனே கிடையாது, ஒரு மிருகம் தான் இதை செஞ்சிருக்கு. அந்த மலையில வாழுற மிருகத்தால தான் இப்படி ஒரு கொடுமையை செய்ய முடியும். அது என்ன மலையில இருக்கிற மிருகம்? இப்ப அது என்னன்னு தெளிவா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த கொடூரத்துக்கு காரணம் அந்த மிருகம்தான். என் பேத்தியோட நிலைமை. என்னையா பேசுறீங்க நீங்க? ஆதாரமே இல்லாம மலையை இழுத்து மூடுங்க, டூரிஸ்ட் எல்லாம் வர வேணாம்னு சொன்னா என்னையா அர்த்தம்? அந்த மலைப்பகுதியில ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிருக்கு சார். அலட்சியமா இருந்தா பல உயிருக்கு ஆபத்து வரலாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இது சீசன் டைம்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இழுத்து மூடுறதுக்கு இது என்ன ஸ்கூலா இல்ல காலேஜா? சார், நீங்க சொல்ல வர்றது புரியுது. ஆனா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா உயிர் சேதம் எதுவும் ஏற்படாம தடுக்கலாம்ல. அதுக்காகத்தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டே இருக்கு. இத பாருங்க, மக்களுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஒருவேளை மலைப்பகுதியில காவல் பத்தலனா இப்ப கொடுத்திருக்க பாதுகாப்பா அதிகப்படுத்துங்க. என்ன சார் சொல்றீங்க? ரைட், விடுங்க. காலையில புறப்பட்டு போறோம். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மட்டும் ரகசியமா இருக்கணும். வெளியே தெரிஞ்ச வதந்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்கங்க. கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. குட் நைட் சார். இவனுங்க எப்படித்தான் ஸ்பாட்ல இருக்கிறவன் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டானுங்க. ஆபீசர் கிம், சொல்லுங்க சார். நீ என்ன பண்ற? நம்ம பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பொழுது விடிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு காவலுக்கு போயிடு. ஓகே சார், போயிடுறேன். ஆனா சார், நாளைக்கு நான் லீவ் போடலான்னு இருக்கேன். 101. எஸ் சார், சொல்லுங்க சார். ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. இந்த பார்க் டியூட்டில செத்துட்டான்னு சொல்லு. பண்ணுன்னு சொல்றலையா? சரி, ஓகே சார். ஏண்டா அவன் மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா? உனக்கு லீவு கேக்குதா? லீவு என்னைக்கு ஒரு நாள் அந்த டியூட்டிக்கு ஒழுங்கா வந்திருக்கியா நீ? லீவ் தான சார் கேட்டேன். சார் சும்மா விட மாட்டேன். சார், எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லு. அந்த வயசானவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அப்படி ஒரு மிருகம் இருக்குமா சார்? தெரியல, ஆனா நம்பாமலும் இருக்க முடியல. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை சார். அப்படி எந்த மிருகம் சார் இப்படி மனுஷங்களை மோசமா வேட்டையாடி முழுசா திங்கிற அளவுக்கு இருக்கு? யாருக்கு தெரியும்? ஊர்ல பொழைக்கிறதுக்காக மனுஷன் அடிச்சு சாப்பிடுறது இல்லையா? வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஊருக்குள்ள இன்னும் பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்ற கும்பல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களெல்லாம் மாத்தவா முடியுது? இப்படிதான் போன மாசம் ஒரு கிராமத்துல ஒரு கொலை நடந்தது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தானுங்க. சரின்னு போய் விசாரிச்சா பேய் அடிச்சு கொண்டுடுச்சுன்னு அந்த கிராமமே சொல்லுது. அதான் உண்மை நம்பவா முடியும்? இல்ல ஆமா பேய் தான் கொண்டுடுச்சுன்னு கேஸை மூடிட்டு போக கொஞ்ச நேரம் வாய் மட்டும் சும்மா இருங்க சார். நைட்ல எதுக்கு சார் இந்த பேச்சு?
எனக்கு வேணும். எனக்கு பாப்பா வேணும். சார் வாங்க சார் போயிடலாம். யாருக்கு சார் தெரியும்? இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். வாங்க சார் வாங்க சார் சீக்கிரம் போயிடலாம். ரொம்ப பாவமா இருக்குல்ல? எனக்கு எதுவுமே இல்லை சார். வாங்க சார் போயிடலாம். எதுக்கு இப்படி பயந்துகிட்டே இருக்க? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெயினா பயம் சார். கால பரமேஸ்வரி காப்பாத்துமா. சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் முக்காவாசி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மலை பகுதிக்கு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை இங்க. கரெக்டா சொன்னீங்க. என்னவா இருக்கும்? இது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்திருக்க முடியாது. ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், இது வரைக்கும் தேடணும், ஒன்னும் தெரியல. நீங்க போனீங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எங்க ஏதாவது தடயம் கிடைச்சா தானே தெரியும். அதுவும் கரெக்ட் தான். நம்மள இப்படி ஆலையை விட்டு மேல அதிகாரிங்க உல்லாசமா கொண்டாடுறானுங்க. தலையெழுத்து. இந்த ஊர் எப்படி சார் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிட்டு வருது. செட் ஆயிடும். ரொம்ப நாள் சிட்டிலேயே இருந்துட்டீங்களே, அதனால டைம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரவே கூடாதுன்னு தான் டிகிரியில் நிறைய அரியர்ஸ் வச்சேன். ஓஹோ, அப்புறம் எப்படி டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த? எல்லாம் எங்கள் அப்பாவால தான் சார். அவர் டியூட்டியில் செத்து போயிட்டாரு. அவர் வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. அன்னிலேருந்து இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணாலும் இந்த கேப்டன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல சார். தான் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு அந்த கேப்டனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவரும் ஆர்வக்கோளாறு தானே. கரெக்டா சொன்னீங்க. அது சரி, நீ வேலையில நீடிக்கணும்னா அதிகாரிகளுக்கு மரியாதை கூட. சிரிச்சு பேசினார்னு பார்த்தா சீரியஸ் ஆயிட்டாரு. ஓ, ஏதோ பிரச்சனை போல இருக்க. குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சுங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சுங்க. அப்படியா? நகருங்க நகருங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. சீக்கிரம் கேட்டுங்க. ஓகே, இந்த பொண்ணை கடிச்சது ரொம்ப விஷம் உள்ள பாம்பு. உடனடியா பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போங்க. ஹாஸ்பிடலுக்கா? யா. என்னாச்சு? என்னாச்சு? எங்க ஹாஸ்பிடல் இருக்கு? உடனே உங்களை கூட்டிட்டு சார், எனக்கு முதுகு பிடிச்சிருக்கு. அடச்சா, தூக்கிட்டு போன்னு சொல்றல. ஓகே சார், சீக்கிரம் சீக்கிரம். என்னையா, என்ன பிரச்சனை இங்க? ஏதோ ரொம்ப விஷம் உள்ள பாம்பு அந்த பொண்ணை கடிச்சிருச்சு சீஃப். இதை எவன் விஷம் உள்ளது? சாதாரண பாம்பியா? சார், அந்த முதல்ல கீழே போடுங்க சார். என்ன சார் கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க? வர வர மலை பாம்புக்கு பயந்தவன்லாம் தவளை பாம்புக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆம்புலன்ஸ் போகுது? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அதெல்லாம் இருக்காது. சரி வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சுல்ல. இதை இன்னும் கொஞ்சம் அதிகமா பறிச்சுட்டு போவோம். ஏ, கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவுக்காவது கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? சும்மாரு, எனக்கு உன்னை விட்டா வேற யாரு தெரியும்? இந்த பேச்சுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். என்ன பேசுற? உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? போங்க, போய் குழந்தைய கூட்டிட்டு வாங்க. என்ன திட்டுறதே உனக்கு வேலை. செல்லம், வாங்க வாங்க, அப்பா கிட்ட ஓடி வாங்க, வீட்டுக்கு போலாம். அங்க அடுத்த பிரச்சனை போல இருக்கு. கொஞ்சம் நகருங்க நகருங்க ப்ளீஸ். மேடம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? என் புருஷனை இப்படி அடிபட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளுங்க சார். சொன்னா கேளுங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. யாருங்க வரக்கூடாது. இந்த எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். இதோ பாருங்க,
நீங்க எல்லாம் ரொம்ப காலமா இந்த மலைப்பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பிரச்சனை இருக்கிறதுனால தான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிருங்களேன். நீங்க ரொம்ப சுலபமா போங்கன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க போட்டிருக்க பயிர்ல நஷ்டமாயிடுச்சு, நீங்க கொடுப்பீங்க. உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் சொல்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, போயிடுங்க. நீங்க சொல்லமா சொல்றீங்க சார். ஆனா நாங்க புள்ள குட்டிங்களோட இங்கே வந்து பழகிட்டா எங்கேயும் போக முடியாது. ஏப்பா முடியாதுன்னு சொல்லுங்க. முடியாது முடியாது எல்லாம் போச்சு. என் பேத்தியை நான் தனியா விட்டுருக்க கூடாது. தாத்தா தாத்தா நீ எப்பவும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு காலையில மலையில ஏதோ ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது கொடூரமான மிருகம். கொடூரமானதா? எவ்வளவு கொடூரமானதா இருந்தாலும் மனுஷங்களை அது சாப்பிடுமா சார்? மலை காடு இது எல்லாம் இறைவன் விலங்குகளுக்காகவும் அதுங்க சுதந்திரமா சுத்துறதுக்காகவும் உருவாக்குனது. மனுஷன் சுயநலத்துக்காக அந்த காடுகளை அழிச்சு அந்த விலங்குகளையே சாப்பிட ஆரம்பிச்சான். இன்னைக்கு அந்த விலங்குகளுக்கு சுதந்திரமான இடம் இல்ல, இயற்கையே இல்ல, பசி பட்டினின்னு அலையுதுங்க. அதுக்கெல்லாம் காரணமான மனுஷங்களை இப்ப அதுங்க உணவாக்கிட்டு இருக்குங்க. ஒருவேளை இது உண்மைன்னா உடனே இதுக்கு முடிவு கட்டணும். நாளை காலையிலேயே சிட்டியில இருந்து நம்பர் 1 ஹண்டிங் டீமை இங்க எப்படியாவது வர வச்சு அந்த மிருகத்தை வேட்டையாடிடலாம். என் யூகம் சரியா போச்சு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. இப்போ வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவ? நம்ம தான் காலைல பார்த்தோம்ல. ஏன் இப்படி பண்ற? எனக்கு தெரியும், அது கண்டிப்பா மறுபடியும் வெளியில வரும். அது என்னன்னு தெளிவா தெரியணும்னா நம்ம இன்னொரு தடவை கண்டிப்பா அங்க போகணும். எதுக்காக எல்லாம் போய்கிட்டு? நம்ம சொல்ற விஷயத்த ஆதாரம் இல்லாம சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இது நம்ம திறமையை காட்ட கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இப்ப நீ பயந்து வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாவ சொல்றியா நீ? கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் ஒண்ணு ஆகாது. அது என்னன்னு கண்டுபிடிப்போம். நீ கூட வர, பயப்படாத. நான் தான் கூட இருக்கல. நீ இருப்ப. இன்னொரு முக்கியமான நம்ம திறமையை எப்படியாவது எல்லாருக்கும் காட்டணும். ஜூலிய கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாண்டி. பிசாசுங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒருத்தனை நிம்மதியா சரகடி கூட விட மாட்டீங்க. ஓ சாரிங்க. சாரி பூரின்னு உங்களை என்ன பேசிங்கன்னா பெத்து விட்டாங்களா? தொணன்னு சாரி சொல்லிட்டேன். இனிமே கத்த மாட்டோம். எதுக்கு சும்மா அவங்க வம்புக்கு போயிட்டு இருக்க? கொயான்னு காலையே வந்து இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா. அவன் அடிக்கிறதுக்கு நடுவுல நான் கேக்குறேன்னு சொல்றேன்ல. சொன்ன மாதிரியே வந்துட்டு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஆளும் அப்ப பார்த்த மாதிரியே இப்பவும் ட்ரிம்மா இருக்கீங்களே, எப்படி அது? உண்மையிலேயே உன்னை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கியா? ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட. யார் இவங்களா? வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹண்டிங்ல பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ். ஓஹோ. உலகத்திலேயே நம்பர் 1 டீம் இப்போ என் டீம் தான். ஃபாரின் ட்ரைனிங்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. வேட்டையில இறங்கிட்டா வெளுத்து கட்டிடுவாங்க. அப்படியா? ஹலோ பாஸ், how are you? நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான், கை கொடுத்துடணும். உனக்கு நோக்கியா தெரியுமா? நோக்கியா தெரியாதா? நோக்கியாமா செல்போனு வெளிநாட்டுல அது இல்ல,
கண்ணும் கண்ணும் நோக்கியா. What the fuck are you ப்ளீஸ் கூல் டவுன் guys. ஸ்டாப். அவங்களுக்கு நீங்க பேசுற பாஷை புரியாது. ஆஹா. சரி, நான் வந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். அது எந்த மிருகமா இருந்தாலும் பிடிக்கிறேன். புட்சி, டைசன். Come on guys, come on. Centimeters. Wow, it's fucking huge. Is it a bear or a boar? Be over 300 kilograms. No. நாம எதிர்பார்த்ததை விட பெருசா இருக்கும். Okay, let's go. என்ன பண்ண போற? அது வந்தா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்கனவே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிட்டேன். வெயிட் பண்ணி பாப்போம். என்னடா அது வந்திருக்கா இல்லையா? அது அங்க இருக்கு. சோர்த்த அது வந்துருச்சு. எங்க? இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கு. போய் பாரு. சீக்கிரம் போய் பாரு. சீக்கிரம் போ. நான் எதுக்காக போகணும்? சீக்கிரம் என்னமோ சீக்கிரம் சாவடிக்கிறதுக்கு நான் அனுப்புறேன். பார்த்து ஜாக்கிரதையா போ. நம்ம பொறியில அது மாட்டிடுச்சு. என்கிட்ட இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. இந்த மலைப்பகுதியில ரொம்ப நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த மிருகம் இதுதான். சாதாரண மிருகம் இல்ல, நீங்களே நல்லா பாருங்க. பாத்தீங்களா? பார்த்ததே இல்லையே. இத வேட்டையாடி கொல்றதுக்காக உலகத்திலேயே சிறந்த வேட்டைக்காரர்களை நாங்க வரவழைச்சோம். இதுல பெருமையே அவர் நம்ம ஊரை சேர்ந்தவர் தான், மிஸ்டர் அலெக்ஸ். மிகப்பெரிய திறமசாலி. இதுக்கு மேல இந்த மலைப்பகுதியில எந்த பிரச்சனையும் இருக்காது. உன்கிட்ட பேசணும். மக்கள் பயப்படுவாங்கன்னு மூடி இந்த மறைச்சோம். டிவி பத்திரிக்கை எல்லாத்துலயும் இத கொன்னு பிடிச்சிட்டோம். வேட்டைக்காரன் காட்டுறது ஒன்னதானே? என்ன வேணும்? ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க சார். நீங்க புளிய பிடிக்கும் போது அப்படியே மெரசலா பாத்துக்கிட்டே இருப்போம் சார். உங்களோட பெரிய விசிறி நானு. எப்படி? அதுக்கு எதுக்கு மிரட்டுற மாதிரி வந்து கேட்ட? சும்மா ஒரு விளம்பரம் தான் சார். சாதாரணமா வந்து பேசினா விட மாட்டாங்கல்ல, அதான். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஓ, மறுபடியும் வந்துட்டியா? என்னதான் பேர் புகழ சம்பாதிக்கிறதுக்காக சொந்த நாட்டை விட்டு போனாலும் நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னா வராம இருக்க முடியுமா? பிறந்த மண்ணை விட்டு போனாலும் இப்போவாது வரணும்னு தோணுச்சே. நம்மள மாதிரி வேட்டைக்காரங்க இங்கே இருந்து என்னத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? போனதுனால தானே இன்னைக்கு இந்த பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. வேணும்னா சொல்லுங்க, உங்களையும் அங்க கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்றேன். எனக்கு தேவையில்லை. இங்கே இருந்து உங்க திறமைய வீணாக்கிக்கிறீங்க. இதான் நீங்க சொன்னதா? இல்லைன்னு நினைக்கிறேன்.
யோ இவரை யாரையா இங்க விட்டா வந்த உடனே பிரச்சனையை கிளப்புறா? என்னன்னு கேள. அந்த கொடூர மிருகம் இன்னும் மலையில தான் இருக்கு. யோ சும்மாரியா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் இருக்காங்க, அமைதியா இரு. இவன் வந்தாலே பிரச்சனை, அதுக்கு தான் சொன்னேன். பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு. மத்தவங்க கிட்ட எப்படி சொல்றது? போட்டோ வேற எடுக்கிறாங்க சார். மத்தவங்க கிட்ட உன்னை யாரையா சொல்ல சொன்னா? பிரச்சனை இதோட முடிஞ்சது, எல்லாரும் இருக்காங்க, அமைதியா இரு. அது இது இல்லன்னு தான் இவர் சொல்றாருல. யோ அவன் பைத்தியக்கார மாதிரி ஏதாவது சொல்லுவான். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கா, நீ பாட்டுக்கு வந்துட்டு இது அது இல்லன்னு சொல்லிட்டு போயிடுவியா? மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் பாடுபட்டு இருக்கோம். பிரச்சனையை இதோட மூடி மறைக்கணும்னு நினைக்கிறிய? உயிர் சேதம் ஏற்படக்கூடாதுன்னு யோசிக்கிறியா? ஏன் இப்படி சுயநலமா கையெடு. உயிர் போகணும்னு நினைக்கிற? முதல்ல சட்டையில இருந்து கையெடு. இவன் சொல்லுவான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நீங்க மலையை ஓபன் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கேட்டன் சொன்னது கேட்டதுல என்ன பண்ணலாம் சார்? நாம முதல்ல இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் எதையும் என்னால் தெளிவா சொல்ல முடியும். யாரும் பயப்படாதீங்க. செத்தத்துக்கு அப்புறம் நரம்புகள் விரைக்கும் போது இப்படிதான் அசைவு ஏற்படும். பணத்தை எரிக்கும் போது அது எழுந்து உட்காரணும் கேள்விப்பட்டது இல்லையா? அதான் இது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிடுற ஜென்மம் போல இருக்கு. முழு கோழி அப்படியே முழுங்கிருக்கு. சார் இந்த மேகசின் தான் மலையில உங்க பேத்தி பாடியோட கிடைச்சது சார். அப்படின்னா உங்க பேத்திய இதுங்க தான் கொண்டு இருக்குங்க. இதுங்க தானா? இந்த மிருகம் ஒரு பொம்பளை. இதோட ஜோடி வேட்டையாடி இதுக்கு உணவை கொடுக்கும். அப்படின்னா எல்லாரையும் கொல்றது இந்த மிருகத்தோட புருஷன் சொல்றீங்களா சார்? சுத்தம். அப்படின்னா இன்னும் அந்த மலையில இருக்கா? வரும். அது கண்டிப்பா கிராமத்துக்குள்ள வரும். இது தெரியாம இவனுக்கு விழா வேற நடத்துறாங்க. அம்மாவும் ஒய்ஃபும் வேற அங்க போயிருக்காங்களே. இன்னொரு மிருகம் கண்டிப்பா உயிரோட இருக்கும்னு தோணுது. வேட்டைக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சாக்கணும். அதான் ஒன்ன சுட்டு கொன்னுட்டாங்கல்ல, நம்மளாலாம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன பேசுற? நம்பிக்கை இல்லையா? இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம 3 வருஷம் வீணாக்கி இருக்கோம். நீ பேசுறதே வலிக்குது, கொஞ்சம் விட்டுட்டு பேச. ஊருக்கு வெளியில மலைப்பகுதிக்கு அடியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல சமீப காலமா பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த மிருகம் தான். இது ஒரு அபூர்வ வகையான பன்னின்னு தெரிய வந்திருக்கு. இத வேட்டையாடி கொன்னுட்டாங்க. இப்பதான் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. அந்த கிராமத்து மக்களுக்கு வனத்துறையில இருந்து ஒரு சின்ன எச்சரிக்கை. அந்த மாதிரி மிருகத்தை பார்த்து நீங்க ஆடாம அசையாம நின்னா அது ஒண்ணும் பண்ணாது. இல்லையா சிவப்பு கொடியை விரிச்சு காட்டுங்க, அது பயந்து ஓடி போயிடும். பயந்துட்டாலும் சார் இவங்க சொல்ற மாதிரி கொடையெல்லாம் காமிச்சா அந்த மிருகம் பயந்து ஓடிடுமா சார்? கேட்கறவன் கேணையா இருந்தா எவன் வேணாலும் எதை வேணாலும் சொல்லுவான். பைத்தியக்காரத்தனமான பேச்சு. அதோட ஜோடியை கொண்டதுனால கண்டிப்பா அது கிராமத்துக்குள்ள வரும்னு சொல்றீங்களா? வந்த ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றேன். கண்டிப்பா பயங்கரமான வெறியில் அது இருக்கும். அப்படின்னா நமக்கு பிரச்சனை. இந்த விஷயத்தை உடனே ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லி நம்ம எல்லாரையும் அலர்ட் பண்ணணும் சார். நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல? நானே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க அதை மதிக்கிற மாதிரியே தெரியல. நம்மளதான் கேன மாதிரி பாக்குறாங்க. பல பேரோட உயிருக்கு ஆபத்து சார். இது எப்படியே விட்டா எப்படி? நம்ம கிட்ட தான் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்புறம் எப்படி அவங்கள நம்ப வைக்கிறது? அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் அனுபவிச்சாதான் நம்புவாங்க. இப்போதைக்கு நாமளா ஏதாவது பண்ணாதான் உண்டு. நீங்க என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க? கண்டிப்பா மலைக்கு போய் தான் ஆகணுமா? எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? என் பேத்தி ஆத்மா சாந்தி அடைய.
மாட்டேன் மோகன உனக்கு கொன்னுடுவேன். நகரு நகரு சொல்றல நகரு. நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதே எனது கடமை. எந்த பிரச்சனை வந்தாலும் என் கடமையை செய்து முடிப்பேன். சொந்த பந்தங்களுக்கும் ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் என் உயிரை துச்சமாக மதித்து என் மக்களை நான் காப்பாற்றுவேன். சொல்லு பார்க்க, என்ன விஷயம்? அந்த மிருகம் பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? எங்க அம்மா அங்கதானே இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துறேன். என் கடமையை செஞ்சு முடிப்பேன் சார். என்னாச்சு? அந்த மிருகம் கிராமத்துக்குள்ள வந்துடுச்சான். விழா நடக்கிற இடத்த கொடூரமா தாக்கிக்கிட்டு இருக்கான். சுத்தம். அது இப்ப பயங்கர வெறியில இருக்கும். அதை எப்படியாவது நம்ம கொன்னே ஆகணும். ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? உனக்கு எதுவும் அடிப்படல? குழந்தைக்கு எதுவும் ஆகல? அம்மா இங்க இருக்காங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள். ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள். ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள். என்னாச்சு இவருக்கு? சார், அந்த மிருகம் இவரையும் விட்டு வைக்கல. சார், எப்படி இருக்க? அவன் எங்க இருக்கா? இப்போவாது நாங்க சொல்றதை நம்புறீங்களா? அந்த பரதேசி பைய பார்க்க எங்க? அம்மா, பார்க்க எங்க போனா? அதோ அங்க. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் ஆகல. ஓகே. சீஃப், மிஸ்டர் பேக் எங்க? அவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அவருக்குமா? அந்த மிருகத்தை பாத்தீங்களா? எத்தனை வந்தது? ஒண்ணுதான். ரொம்ப பெருசா இருந்தது, ரொம்ப கொடூரமா இருந்தது.
பயங்கர அட்டுழியம் பண்ணிட்டு அதுவாவே போயிடுச்சு. எந்த பக்கம் போச்சு? இல்ல பாக்கல. பாக்கலையா? ஐயோ, எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு, என்ன பண்றது? டேய் கதவு திறடா. டேய் கதவு திறடா. என்னடா ஆச்சு உனக்கு? கீழே இறங்கி வா. வாங்குறல்ல. உள்ள உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல இந்த மிருகத்தை அதான் போயிடுச்சுலடா. கீழே இறங்கி வா. எதுவா இருந்தாலும் இப்படியே பேசலாமே சார். டேய் இன்னும் பயந்துகிட்டு காலம் பூரா இதுக்குள்ளேயே வா உட்கார்ந்துகிட்டு இருப்ப. முதல்ல சீக்கிரமா வெளியே வா. போன்ல வர பெரிய பருப்பு மாதிரி பேசுன. இல்ல சார், எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அந்த மிருகத்தை அடிச்சு தூக்கிடலாம் தான் நினைச்சேன். அதுக்காக தான் சார் நான் வந்து இதுல அதுக்காக தான் வண்டிக்குள்ளேயே உட்காந்து அதை அடிச்சு தூக்கிடலாம் நினைச்சல. அதே தான் சார். அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அந்த வேட்டைக்காரர்ல எனக்கு முன்னாடி அந்த மிருகத்தை ஷூட் பண்ண அவர் நல்லா ட்ரை பண்ணார் சார். அவ்வளவு வெறித்தனமா அதை பார்த்து சுட்டாரு. ஆனா அந்த புல்லட் இருப்பால எப்படி பயந்துட்டு காரணம் வர சொல்றியா நீ? சாரி சார். கேப்டனை சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? முடியலையே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அடி பாவி, பத்திரம் பாக்கெட்ல தூக்குற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு. பயங்கர வேகமா ரெடி ஆறீங்க போல இருக்கு. நாங்க பிஸியா இருக்கோம். எதுக்காக இங்க வந்தீங்க? என்னையும் கூட்டு போங்க. நான் அந்த மிருகத்தை எப்படியாவது கேமரால ஷூட் பண்ணனும். சரி வந்துட்டு போட்டு விடுங்க. சார் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் யார் சார் பதில் சொல்றது? அதெல்லாம் கூட்டு போக முடியாது. நீ கிளம்புமா. சொல்றேன்ல டார்ச்சர் பண்ணிட்டு வா. சொன்னா கேளு வா. நீங்களாவது சொல்லுங்க சார் ப்ளீஸ். கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றேன்ல வா. வா. சார் இது என்னோட லட்சியம் சார். ப்ளீஸ் சார் என்ன தயவு செய்து ஓடிக்காதீங்க. ப்ளீஸ் சொல்றேன்ல போ. உன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது போ. சொன்னா கேளு. சரியான அடங்காப்படாரியா இருப்பா போல இருக்கு. அந்த பொண்ணு எதையோ சாதிக்க நினைக்குது. சரி நல்லா கேட்டுக்குங்க. மலையில பாதி தூரத்தை கடந்தவன அங்க ஒரு வயசானவருடைய கூடாரம் இருக்கும். அங்க தங்கிதான் நம்ம தேடல ஆரம்பிக்கணும். அதான் நம்மளுக்கு பாதுகாப்பான இடம். அதை கொல்றதுக்கு ஆயுதங்கள் எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாமா? இந்த புல்லட்டை வச்சு அதை நான் 3 தடவை சுட்டேன். இருந்தாலும் அதுக்கு ஒண்ணு ஆகல. அதோட உடம்பு கரடு முரடானது. அதை கொல்றதுக்கு இந்த புல்லட்ஸ் எல்லாம் போதாது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த காலத்து முறையில் வேட்டையாட முடியாது. இது என்ன துப்பாக்கி? இது எங்க அப்பா ஓடுது. அந்த காலத்துல அவர் யூஸ் பண்ண துப்பாக்கி இது. இதுல இருந்து புல்லட் போற வேகம் புயலை விட வேகமா இருக்கும். சுட்டா தானே தெரியும். சொல்லிட்டியா? என்னங்க அம்மாவை காணுங்க. என்னது? வீட்டை சுத்தி தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அம்மா எங்கேயுமே இல்ல. எத்தனை வாட்டி அவங்கள தனியா விடாத உங்ககிட்ட சொல்லிருக்கமா? இப்ப எங்க போய் தேடுறது? நான் தூங்கிட்டு இருந்தேங்க. அம்மா வீட்ல தான் இருந்தாங்க. எழுந்து பார்த்தா காணோம். சரி நீயாவது வீட்டுக்குள்ளே இருந்து தொலை. எங்க இருக்காங்க? நான் தேடி பார்த்து அழைச்சிட்டு வரேன். எனக்கு தான் சேருது எல்லாம். அம்மா அம்மா ரிச்சர்ட், எங்க அம்மா எங்கேயாவது பாத்தியா? இல்ல நான் பாக்கலையே. அம்மா 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 எங்க போன நீ? ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணா இல்லன்னு சொன்னாங்க. சார் எங்க அம்மா காணாம போயிட்டாங்க சார். வாட்? ஒரு சின்ன பையன் அவங்க மலையை நோக்கி போனதா சொன்னான். இப்ப நீ மலைக்கு போய் அவங்கள தேடிட்டு வர? இல்ல சார், கிராமப்புற தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. நானும் உங்க கூட வரேன் சார். சரி சரி சீக்கிரம் வா. சார் ஒரு நிமிஷம், என்னையும் கூட்டு போங்க சார். நீ இன்னும் இந்த இடத்த விட்டு போலையா? ஏன் இப்படி பண்ற? நாங்க தான் உன்னை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. அது என்னோட லட்சியம் சார். உன் லட்சத்துக்கு நீ தனியா போய் உயிரை விடு. எங்க கூட வந்து நீ செத்து தொலைஞ்சா நாங்க தான் உன்னை கொண்டு ஊர் பேசுறதுக்கா? சார் நானும் உங்க கூட வந்தேனா உங்களுக்கு பல விதத்துல உதவி செய்வேன் சார். ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்களேன்.
நான் வரேன் சார், என்னோட லட்சியம் சார் அது. ப்ளீஸ். நீ எந்த விதத்துல எங்களுக்கு உதவ முடியும்னு நினைக்கிறேன்? சாரி, வந்துட்டு போட்டு விடுங்க. ஏதாவது ஒரு வகையில உதவியா இருப்பா. Thank you sir. Thank you very much. இதெல்லாம் எடுத்து நான் உள்ள வைக்கலாம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை உங்க யாராலையும் நம்ப முடியாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் ஒரு அபூர்வ கண்டுபிடிப்புல இறங்கினாங்க. உயிரினங்களை கொடூரமா மாத்திர வைரஸை கண்டுபிடிச்சாங்க. அதை சோதிச்சு பார்க்க நிறைய மிருகங்களை பயன்படுத்தினாங்க. ஏன் மனுஷங்களையும் பயன்படுத்தினாங்க. எந்த உயிரினத்தாலும் அந்த வைரஸை தாக்கு பிடிக்க முடியல, இறந்து போயிடுச்சுங்க. ஆனா அதுல அதிசயமே, சோதிக்கப்பட்ட ஒரு பன்னி அந்த வைரஸை தாங்கிக்குச்சு. அப்புறம் அது உருமாறிச்சு, கொடூரமானதாச்சு. சாதாரண பன்னிகளை விட 10 மடங்கு அதிகமா இந்த பன்னிங்க வளர ஆரம்பிச்சது. சுமார் 480 கிலோ இதுங்களோட எடையா இருக்கும். அதுங்களோட பசியை போக்கிக்க கண்ணில்பட்ட எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சது. அதுங்களை அழிக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு வழி தெரியல. அப்படி உருவான பன்னிகள் 4-5 இந்த மலைப்பகுதியில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுங்களை அழிக்கிறதுக்காகத்தான் தலை சிறந்த வேட்டைக்காரரான எங்க அப்பாவும் அவரோட நண்பர்களும் வரவழைக்கப்பட்டாங்க. நானும் அவங்களோட இங்க வந்திருந்தேன். அவங்களும் அழிச்சாங்க. எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஐயா வணக்கம். நாங்க இங்க தங்க வந்திருக்கோம். இடம் கிடைக்குமா? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேரு ஷாங். வேட்டக்காரர் அலெக்ஸோட புள்ளனா. அப்படியா? உங்களுக்கு இல்லாத இடமா? வாங்க. நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நாம கொல்ல வந்த மிருகத்தை சாதாரணமா கொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த இனத்தை கொல்றதுக்கு எங்க அப்பாவும் அவரோட நண்பர்களும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஒரே குத்துல அது நம்மளை கொன்னுடும். அந்த இனத்தால் எங்க அப்பா அவரோட காலை இழந்தாரு. அதோட அவருடைய நண்பர் ஒருத்தர் இந்த வீட்டிலேயே இறந்தாரு. அந்த அளவுக்கு கொடூரமான மிருகம் அது. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா அந்த இனத்தை கொல்றதுக்கு ஒரு புது திட்டம் போட்டாரு. அதுங்களை பிடிச்சு அழிக்க ஒரு ஆயுதத்தை உருவாக்குனாங்க. அதை வச்சுதான் இப்ப நாம அதுங்களை அழிக்க முடியும். சின்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நாம இரையாயிடுவோம். ஏமா, நீ இந்த மாதிரி மிருகத்தை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? வைரஸால அந்த மிருகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சார் சொல்றான்ல. அப்படி இருந்தா கண்டிப்பா இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க கேனிபிள்ஸ் பத்தி கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனுஷனா பிறந்தவங்க மனுஷங்களே சாப்பிடும்போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மிருகம் மனுஷங்களே சாப்பிடுதுன்னா அதுல பெரிய ஆச்சரியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஒருவேளை இந்த மிருகத்தோட இனப்பெருக்கம் அதிகமாச்சுன்னா இந்த உலகத்துல மனுஷ இனம் குறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம அதை அழிச்சாகணும். ஒயர்லாம் கட்டாயிருக்குல்ல சார்? அது வேலையா தான் இருக்கும். அது நம்மளை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. அதேதான் சார். ஷூட் பண்ணிடுறேன் சார். அவசரப்படாத, இரு. அம்மா,
அம்மா ஒன்னாகாதுமா, ஒன்னாகாது. தூங்கு. சார், அந்த காட்டுவாசி வீட்டுல எங்க அம்மாவை விட்டுருக்கோமே, பத்திரமா இருப்பாங்களா சார்? அந்த காட்டுவாசி பத்திரமா இருக்கணும்னு வேண்டிக்க. அந்த மிருகம் தூங்குற இடமா இருக்குமா? இல்ல காட்டு எருமை ஏதாவது தூங்குற இடமா இருக்கும். கொஞ்சம் தள்ளுங்க. இது அந்த மிருகத்தோட கால் தடம் தான். எப்போ வந்துட்டு போயிருக்கோம்? இப்பதான் இங்க வந்துட்டு போயிருக்கோம் தோணும். இங்க எங்கேயோ தான் இருக்கும். வாங்க போலாம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? என்ன குடும்பம் சார் இது? நான் பண்ண வேண்டிய வேலையை நீங்களே பண்ணிக்கிட்டீங்களே. என்ன சொன்ன? இறக்கி விட்டு எதுவும் இருந்தாலும் பேசுறா. தொங்க விட்டுட்டு பேசிட்டு இருக்கான். இறக்கி விட்டுக்கிறல்ல. ஐயோ முடியலையே சார், எழுந்துருங்க. ஒன்றும் ஆகல. பார்த்து மெதுவா. நான் இப்ப சொன்னேன், இதான் எங்க அப்பா உருவாக்குன அந்த ஆயுதம். ரொம்ப பெருசா இருக்கு சார். பாக்கிறதுக்கு பயங்கரமா டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. நான் நினைச்ச அளவுக்கு மோசமா இல்ல. கொஞ்சம் சரி பண்ண ரெடி ஆயிடும் நினைக்கிறேன். பெரிய பெரிய பாறைகளை இது மேல நாம அடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மிருகம் இந்த கூண்டுக்குள்ள சிக்கிற மாதிரி ஒரு பொறி வச்சோம்னா அது மோதின உடனே பாறைகள் மிருகத்து மேல விழுந்துரும். அந்த பாரத்தை சமாளிச்சு அது எழுந்திருக்கிறதுக்குள்ள சரமாரியா சுட்டோ இல்ல எரிச்சோ கொண்டுடலாம். என்ன சார் இதெல்லாம்? ஜிபிஎஸ் ஓட கனெக்ட் ஆகிற ஒரு சென்சர் இது. இதோட டைனமிட்டை கனெக்ட் பண்ணிருக்க. அது வந்த உடனே வெடிச்சு சதறிடும். இதெல்லாம் இருந்தா தான் அதை அழிக்க முடியுமா சார்? எனக்கு இவரோட பழைய டெக்னிக்ல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அதான் என் ஸ்டைல்ல வேட்டையாட முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் விஷயத்தை கேள்விப்பட்டல, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். பையனா பொண்ணா? பையன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி பொண்ணு வேணும்னு சொன்னா என்ன பண்ண போறாளோ? என்ன ஆச்சு? இன்னும் ஒரு 10 மாசம் கேப் விட்டு அடுத்தது ஒரு பொண்ணை பெத்துக்கிட்டா போச்சு. சும்மா இருங்க சார். அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி. டியா, ஹலோ. எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். குழந்தை எங்க? உங்க புள்ள தானே, குழந்தைய கொண்டு வாங்க. அம்மா வந்துட்டியா? எப்படிமா இருக்க? குழந்தை எப்படி இருக்கா? அப்பா வந்துட்டாரு பாருடா செல்லம். பாரு பாரு. என்னாச்சு உனக்கு? என் குழந்தை உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கம்மா. அந்த பனிக்குட்டி எங்க? அதையும் சேர்த்து தானே நீ கொண்டுட்டு வந்த. என்ன டவுட் உனக்கு? லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நட்டு கரண்டு இருக்குமோ? சும்மா இருக்கு சார் எல்லாரும். உண்மையிலே நீ சிறந்த வேட்டைக்காரன் நிரூபிச்சுட்ட. எனக்கு பின்னாடி வேட்டு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். பத்திரிகைக்காரங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கே. ஏன் சார்? உன்ன போய் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்றானுங்க சார். எனக்கு ரொம்ப நல்லவும் சார். என்ன தனியா விட்டு நான் போய் மத்தவங்க எல்லாம் கூட்டு வரேன்னு சொன்னீங்களே, வந்தீங்களா? அதான் வந்திருக்கேன். இவ்வளவு லேட்டாவா? போலீஸ்னா லேட்டா தான்டா வரணும்.